வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு முட்டைக்கோஸையும் கேரட், கேப்சிகம், ஆனியன் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். அதோட காரத்துக்காக மிளகுத்தூள் போடாமல் செஸ்வான் டைப்பில் அதுக்கான பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் பெருசாக நான் ஆட் பண்ணல. பட்டை மிளகாவும் அதோட பட்டை மிளகாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிருக்கேன். அதோட சோம்பு, இந்த பெருஞ்சீரகம் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட் அந்த நூடுல்ஸ் வெந்துட்டுருக்கு. நூடுல் வெந்துடுச்சு, வேக வச்ச நூடுல்ஸ் இது. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தோடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறதால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வதக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் கேரட் அண்ட் கேப்சிகம் ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் இப்படி தான் அரியணும்னு இல்லை, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரிஞ்சிக்கலாம். கேரட் ஒரு சும்மா லைட்டாக வதக்கிட்டு நான் அரிஞ்சு வச்ச முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சு முட்டைக்கோஸை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இதில் நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே உப்பு போட்டுருவோம். ஆனால் இப்போ நான் காய்கறி போட்டுக்கிறதுல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டா போதும். அந்த காய்கறி போட்ட மாதிரி ஓவராக போட்டோன்னா மேகியில் நூடுல்ஸில் இருக்கிற உப்பும் சேர்த்து இதுவாகிடும். உப்பு போட்டோடனே லைட்டாக கலரி விட்டுட்டோன்னா இறங்க ஆரம்பிச்சிடும். முட்டைக்கோஸும் ஆல்ரெடி வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா நான் சாஸ் இதெல்லாம் ஊற்றணும், அதுக்காக பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டால் போதும். நான் காரம் நிறைய வேணுன்றதுக்காக நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். அடுத்தது சோயா சாஸ் ஊற்றுறேன். இதை கம்மியாக தான் ஊற்றணும், இது ஜஸ்ட் கலருக்காக தான். அப்புறமா நான் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கலரி விட வேண்டியதான். ஓரளவு கலரி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து போட வேண்டியதான். ஸ்டாப் பண்ணி நான் எடுத்து இப்போ போட ஆரம்பிக்கிறேன். நூடுல்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன். இதை கலரணும். எனக்கு அந்த சட்டி வாட்டம் இல்லைன்றதால நான் இந்த சட்டியை மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வாட்டமாக இருக்கும், கொஞ்சம் பெரிய சட்டியாக இருந்தால் நம்மளுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க, நான் நல்லா கலர்னதுக்கப்புறமா நூடுல்ஸ் நல்லா இதுவாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இன்னும் நான் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா முறுவல் ஆனோடனே டேஸ்டிங்காக ஒரு ஃபினிஷிங் டச்சுக்காக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணோடனே நம்ம இது முடிஞ்சிச்சு. வீட்டிலே இருக்கிற மசாலா
வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ராலாம் சோயா சாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அது மாதிரி டொமேட்டோ சாஸ். மெயினாக யூஸ் பண்ண மசாலா வந்து இது செஸ்வான் சாஸ் மாதிரி நானே வீட்டில் ட்ரை பண்ணது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.